சமணர் அடின்னாலும் அடி செம்ம மரண அடின்னு போட்டிருக்காங்க. வச்சு செஞ்சுருக்காங்க மார்க்கெட்டை. ஆனால் பல பேர் வந்து காலையில் வந்து ப்ரீ மார்க்கெட் பேரில் சில பேர்லாம் சொல்லிட்டு இருந்தது என்னென்னாக்கா, ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து ஏடிஆர் யூஎஸில் வந்து 5% மேலே டவுனாக இருக்கு. ஸோ 500 பாயிண்ட்ஸ் வந்து அதுதான் ட்ராக் பண்ண போகுது. எல்லாமே இன்றைக்கி வந்து மார்க்கெட் டவுனில் போகுதுன்னு ஹெச்டிஎஃப்சி தான் காரணமாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ உண்மையில் அது ஹெச்டிஎஃப்சி மட்டும்தான் இன்றைக்கி காரணமா அப்படின்னாக்க கிடையாது. காலையில் சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, எவனா ஒருத்தன் கிடச்சானாக்கா அவன் மேலே எல்லா கேஸையும் போட்டு கேஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. பட் இதுதான் நிஜமாக ஹெச்டிஎஃப்சி பேங்க் மட்டும்தான் இன்றைக்கி இவ்வளோ ஃபாலுக்கு காரணமா அப்படின்றது எல்லாமே நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ 775 பாயிண்ட் 3.26 பர்சன்டேஜ் வந்து டவுனில் இருக்குது இன்றைக்கி நிஃப்டி. அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ வந்து கண்ணா பின்னான்னு இருக்குது. அட்வான்ஸ் வெறும் 500 டெஸ்ட் தான். டிக்ளைன் பார்த்தீங்கன்னாக்கா 2679. ஸோ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து வீடியோக்குள்ளே பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், நான் வந்து செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இங்கே பேசுகிறது எல்லாமே ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக ஷேரிங் மை வியூஸ், அவ்வளோதான். எப்போவுமே ஒரு நல்ல ஒரு ட்ரேடர் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னாக்கா அவங்களுடைய ஓன் ஸ்டடி அனாலிசிஸ் பண்ணி ஓன் டெசிஷன் எடுக்கிறதா புத்திசாலித்தனமாக இருக்கும். இந்த புரிதலோட வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு தாழ்மையான வேண்டுகோள், ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்க்குறீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ அது ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷன் எங்களுக்கு இருக்கும், ரைட்? ஸோ ஃபஸ்ட்டு எல்லாமே நம்ம ஐபிஓலேருந்து அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்து வந்துடலாம். ஸோ ஐபிஎல் வந்து நம்ம அந்த ராஜ்புத்தா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து இன்றைக்கி வந்து லிஸ்ட் ஆகிருந்தது. ஆக்சுவலாக இதை 12ஆம் பண்ணியிருக்க வேண்டியது. நடுவில் வந்து ஐபிஓவில் வந்து இவங்க இன்வைட் பண்ணாங்கன்ற மாதிரி ஒரு கூத்து நடந்து, அது செபி ஒரு விளக்கம் கேட்டு தெரியாமல் பண்ணிட்டோன்னு சொல்லி ஒரு வழி அதை 12ஆம் லிஸ்ட் ஆனது ஆயிருக்க வேண்டியது. இன்றைக்கி லிஸ்ட் ஆகிருந்தது. ஸோ 122 அப்படின்றது இதோடைய லிஸ்டிங் ப்ரைஸு. ஸோ இன்றைக்கி வந்து மார்க்கெட் அடித்த அடியில் வந்து இதுவும் சேர்ந்து நல்ல செம்ம அடி. 7.35% வந்து லிஸ்டிங் டேலேயே வந்து போயிருக்கு. ஜென்ரலி இந்த டைமில் வந்து நிறைய பேர் வந்து சுதாரணமாக வந்து அந்த ஐபிஓலாம் தள்ளி போடுவாங்க. அதை தான் வந்து ஐ திங்க் நேற்று முந்தானேத்து வீடியோவில் பார்த்தோம் நம்ம. ஃபோன்பே வந்துட்டு அவங்க ஐபிஓ வந்து தள்ளி வச்சுருக்காங்க. ஸோ பிகாஸ் மார்க்கெட் வாலட்டாலிட்டி அந்த இப்போ இருக்கிற கண்டிஷன் சரியாக இல்லை அப்படின்றதுனால. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா இது அடி வாங்கினதுக்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி கூட வந்து சில விஷயங்கள் நடக்கும், ரைட்? தென் வந்து நம்ம சொன்ன நிஃப்டி இன்றைக்கி இந்த அளவுக்கு ஃபால் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் மட்டும்தானா அப்படின்னாக்கா கிடையாது. இப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து நான் இல்லை கரெக்டாக ஐ திங்க் ஒரு அரௌண்ட் 150 பாயிண்ட்ஸ் மட்டும்தான் வந்து நிஃப்டியோடைய டவுன்ஃபாலுக்கு கண்ட்ரிபியூட் பண்ணியிருந்தது. ஐ திங்க் நெக்ஸ்ட் ஸ்டைலில் அதை வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா 144 பாயிண்ட்ஸ். ஸோ நிஃப்டியில் வந்து கீழே உள்ளதுக்கு 144 பாயிண்ட் 150 அப்படின்னு வச்சுட்டா கூட கிட்டத்தட்ட வந்து 775 பாயிண்ட்ஸ் வந்து டவுன் ஆகிருக்கு. அப்போ இவ்வளோ தூரம் போனதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மற்ற எல்லா ஸ்டாக்ஸும் சேர்ந்து தான் வந்து இது டவுன் ஆகிருக்கே தவிர ஹெச்டிஎஃப்சி பேங்க் மட்டுமே இதுக்கு வந்து எல்லாத்துக்குமே வந்து காரணம் கிடையாது. ஒரு நிமிஷம், ரைட்? ஸோ அதுக்கு என்ன எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நம்ம ஏசியா பசிபிக் மார்க்கெட், ஸோ இது எடுத்துட்டிங்கனாக்கா எல்லா மார்க்கெட்டும் ஏசியா பசிபிக் மார்க்கெட்டில் இன்றைக்கி டவுன். அப்போது நம்ம ஹெச்டிஎஃப்சி பேங்க் மட்டும்தான் காரணம் அப்படின்னாக்கா இந்தியன் மார்க்கெட் மட்டும் டவுன் ஆகிருக்கணும். ஸோ அது கூட நம்ம பார்த்தா ஹெச்டிஎஃப்சி வந்து 144 பாயிண்ட் மட்டும் தான் கண்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு நெகட்டிவ்ஸ் எல்லாம். மற்றது எல்லா ஸ்டாக்கும் பண்ணியிருக்கு. அப்படிங்கும்போது எல்லா ஸ்டாக்கும் சேர்ந்து தான் காலவாரி இருக்குது. சரி, நம்ம மார்க்கெட் மட்டும் தான் அப்படி விழுந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்நியாயத்துக்கு பார்த்திங்கன்னா எல்லா மார்க்கெட்டுமே டவுனு. நம்மளை விட அதிகம் பார்த்திங்கனாக்கா ஜப்பான் மார்க்கெட் 3.57% டவுன் ஆகிருக்கு. சைனா மார்க்கெட் 2%. நிஃப்டி வந்து 3.16. அகைன் பார்த்திங்கன்னா சைனா இன்னொரு இண்டெக்ஸ் வந்து 1.87. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா சவுத் கொரியா 2.73. எல்லாமே வந்து செம்ம டவுனில் இருக்குது. ஸோ நேற்று வீடியோவில் நான் வந்து கிளியராக சொல்லியிருந்தேன், வார் இன்டென்சிட்டி அதிகமாகாத பட்சத்தில் மார்க்கெட் வந்து வார் வந்து டைஜஸ்ட் பண்ணிடுச்சு. இதை விட அதிகமாக இன்டென்சிட்டி திருப்பும் க்ரியேட் ஆச்சு, அதிகமாச்சுனாக்கா மேபி ஒரு ஃபர்தர் ஃபால் இருக்கும். செகண்ட் வந்து க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து அகெயின் இப்போ இருக்கிற வந்து ஒரு ஸ்டெபிலைட் ஆன மாதிரி இருக்குது. 123 வர போயிட்டு 80 போயிட்டு இப்போ 193, 96 ரேஞ்சில் இருக்குது. இது ஒருவேளை ஸ்பைக் ஆச்சுன்னா கூட வந்து வரும்னு சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக இன்றைக்கி ரெண்டுமே நடந்தது. ஸோ பார்த்திங்கன்னா அவங்களோட ஒரு ஹை ப்ரொஃபைல் பர்சனை வந்து இஸ்ரேல் கில் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு ரிட்டாலியேஷன்ஸ் ரெண்டு சைடும் செம்ம அடி போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த வார் இன்டென்சிட்டி அதிகமாக இருந்தது, அதுவும் நடந்தது. க்ரூட் ஆயில் பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 5% வந்து சர்ஜாக இருந்தது ப்ரைஸ். ஸோ அதுவும் நடந்தது. ஸோ இந்த ரெண்டு ரீசனால தான் பார்த்திங்கனாக்கா எல்லா மார்க்கெட்டும் அடி வாங்கியிருக்கு. ஸோ இது இன்றைக்கி இப்போ யூரோப் மார்க்கெட் பார்த்திங்கனாக்கா இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆகிடுச்சு. அங்கும் பார்த்திங்கன்னா எல்லாமே அரௌண்ட் 2% அண்ட் அபோவ் எல்லாமே டவுன்.
ஸோ நம்ம மார்க்கெட் மட்டும் தான் இவ்வளோ விழுந்துருச்சுன்னு சொல்லி வருத்தப்பட தேவை கிடையாது. எனக்கு எல்லாருக்கும் வந்தது தான் நமக்கும் வந்திருக்கு. அந்த வகையில வந்து நம்ம கொஞ்சம் ஆறுதலா எடுத்துக்க வேண்டியது தான். எடுத்துக்கிட்டு இதில ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா அப்படின்றத பார்க்குறது தான் வந்து புத்திசாலித்தனமாக இருக்கும். ஸோ அதே மாரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா எல்&டி வந்து அது காட்டுறேன் பாருங்க. ஸோ ஸ்டாக் வைஸ் பார்க்கும்போது இன்றைக்கி எல்&டி வந்து செம்ம அடி இன்றைக்கி. ஹெச்டிஎஃப்சி பேங்க் 5%, எல்&டி பார்த்தீங்கன்னா 4.52%. ஸோ இது இந்த அளவுக்கு அடி வாங்கினதுக்கு காரணம் வந்துட்டு எஸ்பெஷலி வந்து நம்ம வாரப்போ மார்க்கெட் எப்போ கீழே விழ ஆரம்பிச்சதோ அதே டைமில் தான் எல்&டி விழுந்திருக்கு. அதனுடைய ஹையில் இருந்து கிட்டத்தட்ட 22% வரை வந்து கீழே வந்துருச்சு. ஸோ இதுக்கு முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா அவங்க பிஸ்னஸில் வந்து அரௌண்டு 50% மேலே வந்து அவுட் சைட் இந்தியாவிலேருந்து வருது, எஸ்பெஷலி ஃப்ரம் த கல்ஃப் ரீஜன். ஸோ இப்போ கல்ஃப் ரீஜன் எல்லாமே வந்து நமக்கு எப்படி இருக்குன்றது தெரியும், வார் சுச்சுவேஷன். ஸோ அதனால் வந்து எல்&டி ஸ்டாக் வந்து அடி வாங்கினது இது ஒரு காரணம், ரைட்? சரி. ஓவராலாக வந்து நம்ம மார்க்கெட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம மார்க்கெட் ப்ராட் மார்க்கெட் இண்டெக்ஸஸ் பார்த்துருவோம் வழக்கம் போல். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா நிஃப்டி 775 பாயிண்ட்டு, லார்ஜ் கேப் 794 பாயிண்ட்டு, மிட் கேப் 637, ஸ்மால் கேப் 400, மைக்ரோ கேப் 570, எல்லாமே மோர் தென் 2%. இந்த ரெண்டு இதெல்லாமே வந்து மோர் தென் 3%. செம்ம ரொம்ப முக்கியம் பார்த்தீங்கன்னா விக்ஸு கிட்டத்தட்ட 22% வந்து இன்றைக்கி மட்டுமே ஏறி இருக்குது. ஏறி 22.83 வந்து நின்று இருக்குது. ஸோ நேற்று தான் சொல்லியிருந்தேன் விக்ஸ் வந்து கிராஜுவலாக குறைஞ்சிட்டு வந்துட்டுருக்கு. நேற்று ஐ திங்க் 18+ இது இருந்தது. ஸோ ஆமாம் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 4.11 பாயிண்ட்ஸ் வந்து ஏறி இருக்குது. 21%, 22% வந்து ஏறி இருக்குது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல வந்து ஒரு ஃபியர் மவுண்டே இருக்குது. ஃபர்தராக வந்து டவுன் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஈவன் நேற்று இன்னொன்று சொல்லியிருந்தேன், மார்க்கெட் வந்து ஒரு 3 நாள் நல்ல ஒரு வந்திருந்தால் கூட கொஞ்சம் ஆப்டிமிசமாக தெரிஞ்சால் கூட மார்க்கெட் ரெட் ஜோனில் தான் இருக்குன்னு தெளிவாக சொல்லியிருந்தேன். ஸோ ஒரு ஆப்டிமிஷன் தெரியுது, மேபி இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு ப்ராஃபிட் புக்கிங் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் டோட்டல் மார்க்கெட் கண்டிஷனே மாறுற அளவுக்கு வந்து அன்எக்ஸ்பெக்டடாக நடந்திருக்கு. பட் நான் சொன்னது ரெட் ஜோனில் தான் இருக்குன்னு சொல்லியிருந்தது அப்படியே வந்து ஊர்ஜிதமாக இருக்கு, ரைட்? தென் செக்டரல் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி நல்லா அதிகமாக விழுந்ததுன்னு பார்த்ததுனாக்கா ஆட்டோ செக்டர் தான். இப்படியே பார்த்துருவோமே, ஆட்டோ வந்து 4.25% டவுனு, ரியாலிட்டி 3.81, எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா 3 நியர்லி 2 தான். ஸோ லீஸ்ட்னு பார்த்தீங்கன்னாக்கா எனர்ஜி 1.39, மற்றது எல்லாமே 2 அண்ட் அபோவ் அப்படின்ற மாதிரி தான் வந்து எல்லாமே டீப் ரெட்டில் இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து மார்க்கெட் வந்து டீப் ரெட் ஜோனுக்கு போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தெளிவாக அது காட்டுது. இது எல்லாமே நம்ம சார்ட்டில் எப்படி பிரதிபலிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நிஃப்டி நல்ல ஒரு செம்ம ஒரு கேப் டவுன், எல்லாத்தையும் வந்து இங்கே எவ்வளோ தூரம் கீழே வந்துட்டு ரீபவுண்ட் ஆனிச்சு. நேற்று சொல்லியிருந்தேன் கிட்டத்தட்ட 900 பாயிண்ட் வந்து ரீபவுண்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு, அத்தனையும் பார்த்தீங்கன்னாக்கா நேற்று ஹையிலேருந்து இன்றைக்கி வந்து எல்லாமே முடிச்சு விட்றாங்க ஒரே நாளில். 3 நாளில் கஷ்டப்பட்டு ஏறினது வந்து ஒரே நாளில் முடிச்சு கட்டிட்டாங்க. ஸோ இதில் சப்போர்ட் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்படி மார்க்கெட் கண்டிஷன் இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம வீக்லி கேண்டில் வச்சு நான் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் அடுத்து எங்கே இருக்குன்றது காட்டுறேன் நான். தென் வந்துட்டு பேங்க். ஸோ நேற்று தான் சொல்லியிருந்தேன் நல்ல ஒரு ரீபவுண்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ ரெசிஸ்டன்ஸுக்கும் சப்போர்ட்டுக்கும் மிடில் இருக்குன்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி அதெல்லாம் தூக்கி சாப்பிட்டு செம்ம டவுனில் வந்துட்டு இந்த 54 வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். அதை ஒன்ஸ் அகெயின் உடச்சி வந்து கீழே விழுந்திருக்கு. ஸோ பெரிய அளவில் வந்து ஒரு ரெக்கவரி எதுவும் காட்டல. ஸோ ஃபர்தராக வந்து நல்ல ஒரு டீப் ரெட்டில் தான் வந்து பேங்க்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஐடி பார்த்தீங்கன்னாக்கா நியர்லி அந்த பழைய பாட்டம் கிட்டத்தட்ட இருக்குது. ஸோ ஓரளவுக்கு இது கொஞ்சம் அடக்கி வாசிக்குது. பட் இதுவும் வந்துட்டு எல்லாமே சேர்ந்து கீழே விழும்போது இதுவும் வந்து இவ்வளோ தான் செய்யும். தென் ஸ்மால் கேப் அகெயின் பார்த்தீங்கன்னா இந்த 15,000 வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். அதை அகெயின் பிரேக் பண்ணி நல்ல ஒரு டிசைசிவ் ரெட் கேண்டில் வந்திருக்கு, பார்ப்போம். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது எல்லாமே வந்து அகெயின் ரொம்ப காஷியஸாக இருக்க வேண்டிய விஷயம். ஸோ இப்போ ஒன்றுடைய சப்போர்ட்டும் எப்படி இருக்குன்னா நம்ம வீக்லி சார்ட்டில் வச்சு பார்த்துருவோம். ஸோ பார்க்கும்போது நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட்டு சப்போர்ட் நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்னாக்கா 22. ஸோ ஒன்ஸ் அகெயின் இது மேலே போய்ட்டு அகெயின் கீழே வரதை பார்க்கும்போது வந்து 22 வந்து டச் பண்ணாமல் வந்து முடியாதுன்ற மாதிரி தான் தோணுது. ஸோ ப்ராபப்ளி இது வந்து வந்துடுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது நெக்ஸ்ட்டு சப்போர்ட் வந்து 50,000 நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்குது. மல்டிபிள் டைமில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ரிஜெக்ஷன் ஆகிருந்தது. அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னாக்கா சப்போர்ட் எடுத்து திரும்ப மேலே போன இடம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ரிஜெக்ஷன் பார்க்க முடியுது. ஸோ இது வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக 50,000 வந்து இன்னொன்று வந்து சைக்காலஜிக்கல் நம்பரும் கூட.
இந்த ரவுண்ட் ஃபிகர் இந்த 50,000 எல்லாம் வந்து இந்த 1000 முடிகிறதுலையுமே ஒரு ரவுண்ட் ஃபிகர் சைக்காலஜிக்கலாக வந்து அந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் ஆக்ட் பண்ணும். தட் இந்த 50,000 அப்படிங்கும்போது ஹியூஜ்லி சைக்காலஜிக்கல் நம்பரும் கூட. ஸோ பார்க்கும்போது நெக்ஸ்ட்டு சப்போர்ட் வந்து அங்கே தான் இருக்குது. ஸோ இங்கேருந்து அனதர் ஒரு 3,500 பாயிண்ட் வந்து விழுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது பேங்க் பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி ஐடி பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இதோடைய நெக்ஸ்ட்டு சப்போர்ட் வந்து 27,750 இதோடைய நெக்ஸ்ட்டு சப்போர்ட். தென் ஸ்மால் கேப் பொறுத்த வரைக்கும் 14,000 தான் நெக்ஸ்ட்டு சப்போர்ட். ஸோ இங்கேருந்து வந்து இன்னும் ஒரு 750 பாயிண்ட் வந்து டவுன் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. ஸோ இதுதான் வந்து நம்முடைய மார்க்கெட்டுடைய கண்டிஷன். நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ரீ அண்ட் மார்க்கெட் எப்படி முடிஞ்சதுன்றதை பார்க்கலாம். ஸோ நேற்று டவ் வந்து 768 பாயிண்ட் மைனஸு, S&P 500 வந்து 91 அண்ட் நாஸ்டாக் காம்போசிட் இண்டெக்ஸ் வந்துட்டு 327 பாயிண்ட்ஸ் வந்து டவுன். எல்லாமே டவுனில் இருக்குது. பார்த்திங்கன்னா அவங்க மார்க்கெட் நல்ல ஒரு ஹியூஜ் ரெட் கேண்டில். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 45,750 தான் டவுக்கு வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. S&P 500 நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டு. சப்போர்ட் வந்து 6,600 சப்போர்ட். இதுக்கு இன்னும் ஒரு 25 பாயிண்ட் வந்ததுனாக்கா சப்போர்ட்டை உடச்சிடும். தென் நாஸ்டாக் காம்போசிட் இண்டெக்ஸ் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னாக்கா சப்போர்ட் கொஞ்சம் உடச்சி கீழே வந்து வந்திருக்கு. ஸோ இங்கேருந்து திரும்புறதெல்லாம் கூட கஷ்டம்தான். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது மார்க்கெட் எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு டவுன்ஃபாலில் தான் இருக்குது. ஸோ அந்த மார்க்கெட்லேயும் வந்து எதுவுமே சொல்லிக்கிற மாதிரி கிடையாது. ஸோ அதே மாதிரி USD INR பார்த்தீங்கன்னாக்கா 93 அண்ட் அபோவ் போயிடுச்சு. நிறைய வந்து நம்ம டிப்ரிஷியேட் ஆகிருக்கு நம்ம INR. அட் த சேம் டைம் வந்து டாலர் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கிராஜுவல் ரீபவுண்ட் ஆகிறத பார்க்க முடியுது. ஸோ 100.14 வந்து டாலர் இண்டெக்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ரெண்டு மார்க்கெட்டுமே வந்து ரொம்ப வந்து கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் தான் இருக்குது. ஸோ தயவுஸ் வந்து லாங் வந்து வேண்டாம். ஒன்லி வந்து ETF லாங் போகிறது வந்து போடலாமே தவிர லாங் டேர்முக்கு. அதர் தென் நல்ல ஒரு பாட்டம் அவுட் ஆன உடனே கன்ஃபர்மேஷன் ஆன உடனே ஒரு தான் புத்திசாலித்தனமாக இருக்கும். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் அகேன் ரிக்வஸ்ட், சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நாளைக்கு சந்திப்போம். அண்ட் ரொம்ப பை. தேங்க்யூ.